ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 30 டேஸ் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸ். நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோட சேனலை ஜஸ்ட் 30 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நான் என்ன ஹேண்ட் ரைட்டிங் டீச் பண்ண போகிறேன்னா கர்சிவ் ரைட்டிங், இங்கிலீஷில் கர்சிவ் ரைட்டிங் பேசிக் ஸ்ட்ரோக்ஸ்லேருந்து நான் அதாவது 30 டேஸும் டே 1 டே 2 30 டேஸ் கிளாஸ் போடுவேன். அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களால் கர்சிவ் ரைட்டிங் சூப்பராக நீட்டாக ரைட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபாலோ 30 டேஸ், டெஃபினெட்லி யூ வில் கெட் அ குட் ஹேண்ட் ரைட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டே 1க்கான ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் என்னன்னு பார்க்க போகிறோம். டே 1க்கு பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு 4 லைன்ஸ் நோட்டு, ஒரு பென் ஆர் பென்சில் 4 லைன்ஸ் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் ஹேண்ட் ரைட்டிங் லெட்டர்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பென் ஆர் பென்சில் 4 லைன்ஸ் நோட் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். எப்பயுமே பென்னு நம்ம ஹோல்ட் பண்ணும்போது இந்த டிப்பை மட்டும் இப்படி ஹோல்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ இப்படி ஹோல்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் டே ஃபஸ்ட்டு 1. இப்போ ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்ம பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் வந்து கரெக்டாக கற்றுக்கிறது. அந்த பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் தான் நம்ம டே 1 கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்னா பாருங்கள் நான் எப்படி ரைட் பண்ணுறேன்னு. ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் டச் பண்ணி போடுங்க. ஸ்டாண்டிங் லைன், இந்த லைனுக்கு பேர் என்னன்னா ஸ்டாண்டிங் லைன். பொறுமையாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டாண்டிங் லைன் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் ரைட் பண்ணும்போது ஒரு பேஜ் ஃபுல்லாக இந்த ஒரு லைன் மட்டுமே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஒரு பேஜ் ஃபுல்லாமே ஒரு லைன் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் slanting line, slanting line. ஃபஸ்ட்டு ஹாஃபுக்கு மேலேருந்து கீழே போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்படி கீழேருந்து மேலே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்லாண்டிங் லைன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 1 பேஜ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் அதே தான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக வரும் லெட்டர்ஸ் ரைட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ரைட் பண்ண போகிறது ஆப்போசிட் சைட் ஆஃப் ஸ்லாண்ட். இங்கே பாருங்கள். or left side of slant. Next, sleeping line, sleeping line, sleeping line. லைன் மேலேயும் இப்படி போடலாம். ஸ்லீப்பிங் லைன். இது உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக தான் தெரியும். ஆனால் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக எழுதுறதுக்கு இந்த பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டா தான் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் சி. C. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்போசிட் சைட் ஆஃப் சி. ஆப்போசிட் சைட் ஆஃப் சி.
இது ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 1 பேஜ் ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு லைன் மட்டும்தான் ரைட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒரு 4 லைன்ஸ் நோட் போட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒவ்வொரு இதாக ரைட் பண்ணுங்கள். இதை நம்ம மறுபடியும் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாண்டிங் லைன். நீங்கள் ரைட் பண்ணும்போது சொல்லிகிட்டே ரைட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், ரைட் ஸ்லாண்ட், லெஃப்ட் ஸ்லாண்ட், sleeping line, C, opposite side of C.